முனுசாமி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்ச உடனே அவன் கதறான் டிஎஸ்பி கிட்ட, டிஎஸ்பி சார் என்னை விட்டுடுங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. டிஎஸ்பியும் கேள்வி கணையால தொலைச்சி எடுக்கிறாரு. கன் எப்படி வந்தது, யாருக்கிட்ட இருந்து வாங்கினேன், பிக் கேம் லைசன்ஸ் இருக்கா, லைசன்ஸ்டு கன்னா, எத்தனை மேகசின்ஸ் இருக்கு, எத்தனை புல்லட்ஸ் இருக்குன்னு எல்லாம் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இவனால பதிலே சொல்ல முடியல. இப்போ என்ன சொல்றான், ஐயா எனக்கு எதுவும் தெரியாதுங்க என்ன விட்டுடுங்கன்னா, இவங்க கிட்ட எல்லாம் ப்ரூஃப் இருக்கு, இவன் தான் வந்து அந்த பேந்தரை சுட்டிருக்கான்னு சொல்லி எல்லா ப்ரூஃபும் கையில் இருக்கு. அதனாலதான் வந்து நிறைய பேர் ஸ்கிராச் பண்ணிட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து முனுசாமி பீங் முனுசாமி டிஎஸ்பி கிட்ட ஒரு டீல் ஸ்ட்ரைக் பண்ணலாம். டிஎஸ்பி சார் தெய்வு செய்து என்ன ஜெயிலில் போடாதீங்க. டிஎஸ்பி தெய்வா சொல்றாரு, ஒருவேளை அந்த தஃபேதார் இறந்துட்டான் அப்படின்னா ஒன்ன வந்து ஆளை கொலை பண்ணதுக்கான தண்டனை அவளை பல வருஷம் ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்றாரு. இவனுக்கு கை காலம் நடுங்குது. சார் நான் அவனை பண்றேன், என்னாலதான் அவ்வளவு பிரச்சனை, நான் ஒத்துக்கிறேன், எனக்கு 4 நாள் டைம் கொடுங்க, அந்த பேந்தரை நான் எப்படியா சுட்டுறேன், சரிங்களா, சுட்டுட்டு அந்த டெட் பாடி வந்து உங்க காலில் நான் போடுறேன், தயவுசெய்து 4 நாள் டைம் கொடுங்க அப்படின்றாரு. இந்த டிஎஸ்பியும் ரொம்ப ப்ராக்டிக்கலான பர்சன். அவருக்கு அந்த பேந்தரை சுட்டா போதும், ஏன்னா நிறைய பேர் ஸ்கிராச் பண்ணிட்டு இருக்கு. இன்னொன்று அந்த தலைவர் இருக்க வேண்டாம், அது சுடுறது அது அகெயின் போலீஸ்காராக இருந்தாலும் ஹண்டிங் இஸ் அ ப்ரொஃபஷனல் ஜாப். சரியா? ஸோ அவர் என்ன முடிவு பண்ணுறாரு, ஓகேடா நான் 4 நாள் டைம் தரேன், எப்படியாச்சும் இந்த பேந்தரை சுட்டுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு. இவன் என்ன பண்றான், டேரக்டா கிணத்து வீட்டு வாசல்ல வந்து கிணத்தை கை காலை பிடிச்சி அழுகுறான், ஐயா என்னை காப்பாத்துங்கன்ட்டு எல்லாம் சொல்லி கிணத்து நீங்க எப்படியாச்சும் அந்த பேந்தரை சுட்டு கொண்டுடுங்க, நீங்க அதை கொன்னாதான் என்னால தப்பிக்க முடியுன்றது. கிணத்து யோசிச்சு பாக்குறாரு. ஏற்கனவே அந்த பேந்தர் வந்து இது வரைக்கும் யாரையும் சாப்பிடல, பட் எல்லாத்தையுமே ஸ்கிராச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது இன்னும் மேனேட்டர் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் கிடையாது, வெரி ஷார்ட் டைம் தான் இருக்குது மேனேட்டர் ஆகிறதுக்கு. ஸோ கிணத்து அந்த அசைன்மெண்ட்டை ஒத்துக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டிஎஸ்பி போய் பார்க்குறாரு. என்ன சொல்ற டிஎஸ்பி கிட்ட, சார் நான் அந்த அசைன்மெண்ட் எடுத்துக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன் இந்த முனுசாமி கிட்ட சொல்லியிருக்கேன்னா, அந்த பேந்தரை நான் சுடும் போது இவன் என் கூட இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். எனக்கு 4 நாள் டைம் கொடுத்துருக்கீங்க, தயவுசெய்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, ஏன்னா நீங்க 5ஆவது நாள் இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சிரமத்தை கொண்டு வந்து கொடுக்கும், தயவுசெய்து எனக்கு கொஞ்ச நாள் எனக்கு கூட விடுங்க அப்படின்றாரு. டிஎஸ்பி சிரிக்கிறாரு. சரி நான் விடுறேன், நீங்க போங்க, ஆக்சுவலி எனக்கு என்ன அந்த பேந்தரை சுடணும், அதை கொல்லணும், அது மட்டும் தான் மெயின் எய்ம், ஸோ நீங்க போய் பாருங்க அப்படின்றாரு. கிணத்து என்ன பண்றாரு, இவங்கிட்ட வந்து நான் டிஎஸ்பி கிட்ட எவ்வளவு பேசினேன், 2 நாள் தான் ஆக்கலான் இருந்தாராம், நான் சொன்ன திருப்பி 4 நாள்ன்றாரு, நீ வான்னு சொல்லிட்டு இவனை மகடி வில்லேஜுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு.